එහිදී මා දන්නවා මේ විශාල ලෙස කාර්යභාරයට උරදෙන කණ්ඩායමක් ඉන්නවා. இங்கு எனக்கு தெரியும் இந்த பணிக்கு பாரிய அளவில் உழைக்கும் ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக எதிர்க்கட்சியின் பிரதான எதிர்வாதிகளாக மாறி உள்ளவர்கள் இந்த குழுவினரே. ஊழல், திட்டமிட்ட குற்றமிழைக்கும் கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், அரச துணையுடன் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிழையான அரசியல் நடவடிக்கைகள் ஆகிய அனைத்தையும் இல்லாதொழிக்க வேண்டும். இவற்றை இல்லாதொழிக்க எமது நாட்டில் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. அந்த நிறுவனங்களுக்கு உரிய தலைமைத்துவத்தை வழங்கி அவைகளை தோற்கடிக்க செய்ய முடியுமான ஒரு அரச அதிகாரிகளின் அமைப்பொன்று தேவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று அந்த பாரிய பணியை மேற்கொண்டு வருகின்ற குழுவினர்தான் எதிர்க்கட்சியினரின் எதிரிகளாக பிரதான இலக்காக மாறியுள்ளனர். இந்த முயற்சியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ஷானி அபேசேகர் அவர்கள் பாரிய பணி ஒன்றை மேற்கொள்கின்றார். இன்று அவர் எதிர்க்கட்சியின் ஒரு எதிரி. இப்பணியில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் திரு ரங்க திசாநாயக் அவர்கள் ஒரு பாரிய பணியை ஆற்றுகின்றார். இன்று அவர் எதிர்க்கட்சியின் எதிரி. இந்த பணியின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் திரு ரவி சனவிரத்ன அவர்கள் பாரிய பணி ஒன்றை ஆற்றி வருகின்றார். அவரும் இன்று எதிர்க்கட்சியினரின் ஒரு எதிரி. அதேபோல் இந்த பணியில் எமது அமைச்சர் திரு ஆனந்த் விஜயபால அவர்கள் பாரிய தலைமைத்துவம் ஒன்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் இன்று எதிர் அணியின் ஒரு எதிரி. மேலும் இப்பணியில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் திரு திலீப பீரிஸ் அவர்கள் பாரிய பணி ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார். அவரும் இன்று எதிர்க்கட்சியினரின் எதிரி. மேலும் இந்த செயற்பாடுகளில் இன்று நீதிமன்றங்களும் ஒரு பாரிய பணி ஒன்றினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களிலும் நான் அவதானித்தேன். நீதிமன்றங்களும் எதிர்க்கட்சியினரின் ஒரு எதிரியாகவே இங்கு குறிப்பிடப்பட்டது. ஏனது நீதி, சமத்துவம், நாகரிகம் ஆகியவற்றை ஏற்படுத்துதல் எதிர்க்கட்சியின் ஒரு சில குழுக்களுக்கு ஜீரணிக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு சமத்துவத்தை சகிக்க முடியவில்லை, நீதியை சகிக்க முடியவில்லை, ஜனநாயகத்தை சகிக்க முடியவில்லை, நல்லாட்சியை சகிக்க முடியவில்லை. அதுவே உண்மை. ඔරොත්තු නොදෙන තත්ත්වයක් ඇති විදිහට ඔරොත්තු දෙන්නේ නැහැ. සාධාරණත්ව ඔරොත්තු දෙන්නේ නැහැ. යුක්තිය ඔරොත්තු දෙන්නේ නැහැ. ප්‍රජාතන්ත්‍රවාදී ඔරොත්තු දෙන්නේ නැහැ. යහපාලනය ඔරොත්තු දෙන්නේ නැහැ අද විපක්ෂයට. මේක ඇත්ත.